திரு நாகராஜ், இப்போ மத்திய அரசோட நிலைப்பாடு எடுக்கிறப்ப மாநில இயற்கை வளங்கள் அப்படின்றது மக்களுக்கு அதிகாரத்திற்கு உரியது, அவங்களுடைய இறையாண்மைக்கு உரியது, கிராம பஞ்சாயத்தின் இறையாண்மைக்கு உரியது. அதை கொஞ்சம் நகர்த்தி மாநில அரசின் உரிமைக்கு உரியது அப்படின்னு கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை மத்திய அரசின் உரிமைக்கு நாங்களே ஏலம் விடுவோம், நாங்களே நிறுவனத்தை முடிவு பண்ணிப்போம், அதுக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவது, இதை தொடக்க நிலையிலிருந்தே திமுக எதிர்க்கிறது, எம்பிக்கள் எதிர்க்கிறாங்க. இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும்னா சட்ட முன்வடிவை ஒவ்வொரு மாநிலத்திற்கு அனுப்புகிற போதும் எதிர்ப்பு வந்திருக்கு, கடிதம் இயற்றப்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை தான் பிரசன்னா சொல்கிறார், மாநில உரிமையில் தலையிட்டு எதேச்சதிகாரத்தோடு நீங்கள் தலையிட்டீங்கன்றது தான் உங்கள் மீது இருக்கிற விமர்சனம். இதில் தமிழக நலன், தமிழக வளன் குறித்த நலன், இதெல்லாம் மத்திய அரசுக்கு இருக்கான்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்களே. இல்ல, திமுக வாயால் வளர்ந்த கட்சி. இப்போ நண்பர் பேசினாங்க, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை, மண் சார்ந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை. நான் டங்ஸ்டன் ஆலை வந்தால் நான் இந்த பதவியில் நீடிக்க மாட்டேன், முதல்வர் பதவியில் நீடிக்க மாட்டேன். கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்படி ஒரு முதல்வரா தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனார்களே கள்ளச்சாராயம் குடித்து, அங்கே அப்போது எங்கே போனார் முதல்வர்? 5000 கோடிக்கு மணல் அள்ளப்பட்டதே, அப்போது எங்கே போனார் முதல்வர்? பொள்ளாச்சியில் குவாரிகள் தோண்டப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் குறைந்ததே, தேனியிலிருந்து 3000 லோடு லாரி தினமும் கேரளாவுக்கு சென்றதே, கேரளாவில் கல் உடைக்கும் கிரஷர்ஸ் அமைக்கப்பட்டு கல்லை உடைத்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்தார்களே, அங்கே அப்போது எங்கே போனார் முதல்வர்? டாஸ்மாக் கடை திறந்து ஓட விட்டுப்பட்டிருக்கிறதே, மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்களே கள்ளச்சாராய்கள் கூட, அப்போது ஏன் முதல்வர் இது முக்கியமான பாயிண்ட் தானே. அப்போ அதே போல ஜல்லிக்கட்டு இந்த காட்சிப்படுத்தாத பட்டியலில் சேர்க்கின்ற பொழுது காங்கிரஸ்ல அங்க வகித்ததே இந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயம், அப்போது எங்கே போனால்? திரு நாகராஜ், இதெல்லாம் தேர்தல் மேடைகள்ல ஒரு 50 பட்டியல் ஒரு 10 பட்டியல் அனுமதிச்சேன். ஸ்பெசிபிக்கா இது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான். கட்டாய வர அதாவதுங்க, மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் டங்ஸ்டனை இங்கு எடுக்க முடியாது. இப்ப சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வு இல்ல, ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு இது கொடுத்திருக்கு. 10 மாசம் முன்னாடி அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி தமிழக அரசுக்கு தெரியாம இருக்கும்? இடையில ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தினா, மாநில அரசு மத்திய அரசிடம் இந்த டங்ஸ்டனை எடுப்பதற்கு அனுமதி கோரியதாக ஒரு செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, வெளிப்படையா வந்த செய்தி. என்னுடைய கவலை எல்லாம் இன்றைக்கு முதல்வர் அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பானது எங்கு இது நேரடியாக மாநில அரசு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு விடுமோ என்கின்ற ஒன்று, இரண்டாவது தனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை இரண்டாவது, மூன்றாவது மக்களுடைய போராட்டம் ஏதோ விவசாயிகள் போராட்டம் மாதிரி சின்ன போராட்டமா இல்லாம மதுரையே திரண்டு இருக்கிறது. 48 பஞ்சாயத்துல மக்கள் திரண்டு அமர்ந்திருக்கிறார்கள். தெரிய மதுரை மக்களை பத்தி முதல்வருக்கு அந்த அச்சத்தால நான் முதல்வர் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் இது விட மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார ஒழிய தமிழ்நாட்டில் நீங்க வந்துட்டீங்க. ஜி.கே. நாகராஜ், இப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, இல்ல நீங்க இன்னும் கூடுதல் விளக்கம் கொடுக்கிறதுக்காக, இது புரிதலுக்காக தான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நேற்று கூட நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏலம் விடுகிற நடைமுறை அந்த உரிமை மாநில அரசுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மத்திய அரசே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, மாநில அரசோடு நெருக்கமாக இருப்பது, மக்களோடு நெருக்கமாக இருப்பது மாநில அரசு தான். முதல்ல நீங்க ஏன் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் மத்திய அரசு கையில் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இல்ல, இதுல எல்லா விஷயங்களும் அல்ல. நீங்க சில கனிம வளங்கள் அட்டாமிக் எனர்ஜிக்கு பயன்படக்கூடிய சில மினரல்ஸ் இருக்கு. ஒரு 6 வகையான மினரல்ஸ், அது டைரக்டா மத்திய அரசு ஹேண்டில் பண்ணலாம். டங்ஸ்டன் போன்றதெல்லாம் மாநில அரசின் அனுமதியோட தான் செய்ய முடியும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இது மாநில அரசுக்கு தெரியும். திருத்தத்தின் மூலம் சார் நான் சொல்வது அந்த சட்ட திருத்தம் இல்ல, கூசாம சொல்ல சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் இருக்குல்ல, அது மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது. மக்கள்கிட்ட தானே இறையாண்மை இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்கன்னு. இப்ப உங்கள் பகுதி மக்கள் எல்லாம் போராடுவாங்க. அப்ப அந்த இறையாண்மை யாருக்கு இருக்க முடியும்?
நீங்க மாநில கிராம பஞ்சாயத்து அளவுக்கு கேட்கறாங்க. நீங்க மாநில அரசுக்கே அதை கொடுக்காம ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களே, அது எதுக்காக? சார், இப்போ பிஎம்பி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. பிஎம்பி ஆக்ட் 1962, பெட்ரோலியம் மினரல் ப்ராடக்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின்படி, சட்டத்தின்படி மத்திய அரசு எங்கெல்லாம் பைப்லைன் போடணுமோ அங்கெல்லாம் பைப்லைன் போடுறதுக்கான அனுமதி அதுக்கு இருக்கிறது, இடத்தை எடுக்க முடியும் சட்டத்தின்படி. ஆனால் மாநில அரசு தான் எடுத்து கொடுக்கணும். அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க தான் செய்யணும். மாநில அரசு இல்லாமல் என்ன சட்டங்கள் போட்டாலும் கூட மாநில அரசு இல்லாமல் சில விஷயங்களை செயல்படுத்த முடியாது. அதுல இந்த டங்ஸ்டனும் ஒன்று. இரண்டாவது, முதலமைச்சர் 2021 பேசினார், விளைநிலங்களில் நாங்கள் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சாரி ஓபில இருக்கீங்க, ஒரே ஒரு சந்தேகம். அண்ணே முடிச்சறேன், நான் பேசி ஒரு சந்தேகம், இதை சேர்த்து பதில் சொல்லிருங்க. இல்ல அவர் முடிச்ச பிறகு ஒரு சந்தேகம், இடை பண்ண வேண்டாம். இல்ல ஒரு சந்தேகம், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. தொலைவில் இருக்கிறாரு, நான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு பேசுறேன், நான் கேட்டிருந்தேன். இல்லனா ஒரு சந்தேகம் சேர்த்து பதில் சொன்னா நல்லா இருக்கும். தரேன், நான் அவர் சொல்லிரட்டும், சொல்லுங்க. ஒரே சந்தேகம் இப்போ தானே. அப்ப அந்த 2021 நாங்க விளைநிலங்கள் மீது இந்த கெயில் பைப்லைனை பதிக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எங்க மத்திய அரசு தெளிவா சொல்லுது, மாநில அரசு நீங்க எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்குது. இன்னைக்கு விவசாய நிலத்துல மீண்டும் அங்க மாநில அரசானது அந்த பைப் லைனை போடுறாங்க. இன்னைக்கு நான் டெல்லி இன்று விவசாய குழுக்களோடு மத்திய அமைச்சர் சந்திக்கிறோம். அவங்க சொல்றாங்க, பெட்ரோலிய கம்பெனிகளும் மாநில அரசும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நாங்கள் தயார். மாநில அரசு ஒத்துக்கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா விஷயங்களும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் முடியும் சில விஷயங்கள். இல்ல, எனக்கு டங்ஸ்டன்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் கேட்கிறேன். நீங்க விவசாயி அணி சார்ந்து இருக்கிறீங்க, விவசாயிகளோடு சேர்ந்து மத்திய அரசோட எல்லாம் நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் இந்த பிரச்சனையில ஸ்பெசிபிக்கா வரேன். இந்த திருத்த சட்டத்தை திமுக எம்பிக்கள் எதிர்க்கிறாங்க. சட்ட முன்வடிவு அனுப்பப்படுது, மாநிலம் எதிர்த்து சொல்லுது. சுற்றுப்புறச்சூழல் அந்த அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்குது. இது வேண்டான்னு முதல்வர் கடிதம் எழுதுறார், நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதுறார். இது எல்லாம் நடந்த பிறகும் நாங்க ஏலம் விடுவோம், நாங்க இதை நடைமுறைப்படுத்துவோம்னு எப்படி அந்த நிலைப்பாட்டுக்கு மத்திய அரசு வந்தது? ஏன் வந்தது? இல்ல, அப்படி எதிர்ப்பு தெரிவித்ததாகவோ, அப்படி இதை வேண்டாம் என்று சொன்னதாகவோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்டப்ப அதற்கு உரிய பதிலை முதலமைச்சர் கொடுக்கவில்லை. பலமுறை கேட்டாச்சு. கேள்வி உங்களுக்கு நாகராஜன், கேள்வி உங்களுக்கு சிம்பிள் क्वेश्चन, அதைத்தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்குல்ல, மக்கள் மேல அக்கறை இருக்குல்ல, இப்ப மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல, பாஜகவோட நிலைப்பாடு என்ன? டங்ஸ்டன் சுரங்க அமைப்பீங்களா, அமைக்க மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லிட்டோம், நாங்க முதலமைச்சரா இருக்கிற வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாது. திமுக ஆட்சியில் இருக்கிற வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். நீங்க பாஜக பிரதிநிதி, சொல்லுங்க பொதுவெளியில. நாகராஜ் சொல்றேன் சார், டெல்லியில நான் அதுக்கு தான் வந்திருக்கோம். எங்க மாநில தலைவர் காலையிலிருந்து தொடர்ச்சியாக அமைச்சர் கிஷான் ரெட்டியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை விட இந்த மண் மீது மண் சார்ந்த நாங்க சொல்லிட்டோம் சார், நீங்க எப்ப சொல்லுவீங்க? நாங்க விட 10 மாசமா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க எடுத்தீங்க? ஒரு கடிதம் காமிங்க, நீ எடுத்ததாக பச்சை போய் பேசாதீங்க. வாயாலேயே நீங்க 10 ஆகஸ்ட் 2023 உங்க அமைச்சரை கேளுங்க, உங்க அமைச்சரை கேளுங்க. 12 ஆகஸ்ட் 2023 தேதியோட அது அபிஷியல் கடிதம். அதை நான் பொதுவெளியில காட்டக்கூடாது, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். எங்க அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் அனுப்பி இருக்கார். நாகராஜ் சார், அதுல என்ன விஷயம் எழுதப்பட்டிருந்தது? சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன எழுதப்பட்டிருந்தது, என்ன விஷயம் என்று இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. சட்டமன்ற நீங்க பொதுவெளியில விடுங்க, நாங்க எதுக்கு தெரிவிச்சேன்னு. இன்னைக்கு கூட்ட மக்கள் சொல்றீங்க. இப்போ ஒரு முக்கியமான இடம், நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னது அரசுகளுக்கு இடையேயான கடித போக்குவரத்து அது எல்லாமே எங்களால பொதுவெளியில் வைக்க முடியாதுன்னு சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் இல்லங்க, எதிர்க்கட்சிக்கு தெரிய வேண்டாமா மக்கள் பிரச்சனைன்னார். அது இன்னொரு டிபேட்டா இருக்கு. இப்ப பிரச்சனை சர்ச்சையா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே வெளியிடலாமே, உங்க அமைச்சகத்துக்கு தான் வந்திருக்குமே கடிதம். என்ன வந்தது, என்ன நிலைப்பாடு நீங்க சொல்லிடலாமே, டெல்லியிலே இருக்கிறீங்க, அமைச்சகத்துக்கு எல்லாம் கேட்டு கடிதத்தை ரிலீஸ் பண்ணிடலாமே. நீங்க ஏன் திமுக அவர்கள் எங்கள் புதுசா அமைச்சர் முருகன் அவர்கள் போறாங்க, அமைச்சரை சந்திக்கிறாங்க, எல்லா விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துரும். 12ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது மின்னரசை யார் எடுக்க முயற்சி பண்ணனா, எதற்காக இந்த நாடகம் எல்லாம் தெரிய வந்துரும். சரி, நம்ம பேசலாம். நீங்க இதற்கு பின்னணியில் வேறொரு சதி இருப்பதாகவும் சொல்றீங்க, அது விரிவா பேச வேண்டியது. ஆனால் நீங்கள் பதில் சொல்லல. இல்ல, நீங்க இந்த வாதத்துல சொன்ன முக்கியமான இது, நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதை தடுப்பதற்காக
அமைச்சர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க, அதையும் பாயிண்ட் எடுத்துக்கிறேன்.